பிக் பாஸ் வரலாற்றிலேயே 2 பேருக்கு சேர்த்து ரெட் கார்டு கொடுத்த சம்பவம் இந்த சீசன் மட்டும்தான். சீசன் 9 மட்டும்தான். அதுவும் விஜய் சேதுபதி சார் கிட்ட இருந்து ரெட் கார்டு கொடுத்த சம்பவம். அதுவும் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட்க்கு கொடுத்த சம்பவம் இந்த சீசன் மட்டும்தான் சொல்லணும். கடைசியாக நடந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் நிறைய பேர் நல்லா விளையாடிட்டு தான் வந்தாங்க. இதில் சில பேர் பர்சனல் ரிவெஞ்சை வந்து இந்த டாஸ்கில் காட்டினாங்க. டாஸ்காக பார்க்கணும். இதில் பர்சனல் ரிவெஞ்சை எடுத்துன்னு போய் டாஸ்கில் காமிக்கக்கூடாது. விளையாட்டாக பார்க்கணும். அதுவும் கமருதீனும் எப்பயோ ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருக்கணும். அது இப்போ பண்ணியிருக்காங்க. நல்லது தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாலுக்கு நடந்த ஒரு டாஸ்கில் சபரி எட்டி உதைச்சதுனால இல்லை தள்ளி விட்டதுனால அவங்க கண் பாதிக்கப்பட்டுச்சு. அதை பற்றி யாருமே கேட்கல. அதை பற்றி யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் கடைசியாக நடந்த இந்த கால் டாஸ்கில் சாண்ட்ராவுக்கும் பாலுக்கும் வாக்குவாதம் போச்சு. அவங்க வந்து இந்த வாக்குவாதம் அந்த டாஸ்க் வந்து முற்றிலும் நடந்துக்கின்னே இருந்துச்சு. வாக்குவாதம் முத்தி போய் அவங்க வந்து சாண்ட்ராவை எட்டி உதைச்சி வெளியே தள்ளியிருக்காங்க. இதில் சாண்ட்ராவுக்கு அடிபட்டதுன்னு சொல்கிறாங்க, மயக்கம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பேனிக் அட்டாக்னு விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பாரு. சாண்ட்ரா நடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் வெளிச்சமாக இருக்கும். விஷயத்துக்கெலாம் எமோஷன் ஆகக்கூடாது, தைரியமாக இருக்கணும். அவங்க எமோஷன் ஆகி அப்படி பண்ணியிருந்தால் அது தேவையில்லாத விஷயம். டாஸ்கில் இதெல்லாம் சகஜம்தான்னு சொல்லணும். நிறைய டாஸ்க் பார்த்து வந்திருப்பாங்க. சாண்ட்ரா முதல் பாதத்திலேயே ரேங்க் டாஸ்க்குன்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த டாஸ்கில் எல்லாரையும் ரேங்க் பண்ணி அவங்க ஜெயித்தாங்க. இந்த டாஸ்க்கு அவங்க பாதிக்கப்பட்டது ரேங்க்குன்னு தான் சொல்லணும். ஆனாலும் பாதுவும் கமருதீனும் எல்லாம் மீறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க வெளியே போக வேண்டிய ஆள் தான்.